சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மெயினா இருந்துட்டு, சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நானும் கேட்குறேன். சத்யாவுக்கு எப்பவுமே ரேகா மட்டும் தான். அந்த சிந்தாமணி என்ன பெரிய இவங்களா? அவங்க பொண்ணு எப்படி இருந்தாலும் கட்டி கொடுக்க போறவங்க தானே. சத்யாவும் நிறைய படிச்சிருக்கான். நல்ல வேலையிலும் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன நம்ம கிட்ட பண காசு மட்டும்தான் குறைவா இருக்கு. ஆனால் சத்யாவோட டேலண்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை உயர்த்த தான் போகுது. அதனால் நம்ம ரேகாவுக்கு சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யா உன்னோட சந்தோஷம் தானே எங்கள் எல்லாருக்குமே. உனக்காக தான் அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா விட்டுட்டு என்றைக்கும் பிரிஞ்சு போகணுன்னு மட்டும் நீ நினச்சிடாத. உனக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு நீங்கள் ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்லக்கா, அதை விட வேறு என்னக்கா எனக்கு சந்தோஷம் இருந்துட்டு போகுது. மாமா எனக்கு இப்போவே ரேகாவை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, நம்ம இப்போ உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேங்கல்ல, இதில் அவங்க எல்லாரும் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ரேகாவை சூட்டோடு சூடு அவங்கள போய் பார்த்தே ஆகணும். ரேகாவை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்படி இல்லாட்டி பயங்கர பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து மீனாவும் முயற்சி பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.